நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாம் இயேசு மகாராஜன் தந்த இந்த நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப வேளை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே என்னோடு கூட தேவனை ஆராதிக்க தேவாதி தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் ஆரம்பத்திற்காய் கண்களை மூடி மகா இரக்கம் கிருபை முள்ளங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். தேவரீர், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் என்ன பேச சித்தம் கொண்டீரோ அதை உம்முடைய ஜனங்களுக்கு என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உமால் ஆகும். உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கல்லுகளை சத்தமிட வைக்கிறவரும் கழுதையை பேச வைக்கிறவருமாகிய இயேசு மகாராஜன்டாமே என்னையும் பயன்படுத்துவீராக, என்னையும் பயன்படுத்துவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேச இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்னோடு திருப்புங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம், சங்கீதம் 118 அதிகாரம் 22வது வசனம் விதமாய் சொல்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின அந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினது. யாரால்? கர்த்தரால் மாறிற்று. இதே வார்த்தையை என் எஜமான் 3 இடங்களிலே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 21 அதிகாரம் 42வது வசனமும், மார்க்கு 12 அதிகாரம் 10, 11 சொல்லியிருக்கிறார். ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் என்று. ஆம், இன்றைக்கு என் அன்பு தேவ ஜனமே, நான் அவருடைய அடிமைகிற அதிகாரத்தோடு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு உன் மகன், உங்கள் மகள் உங்களையோ உங்கள் சொந்தங்கள் ஆகாது என்று ஒதுக்கி இருக்கலாம். நீ எல்லாம் ஏன், உனக்கெல்லாம் ஏன் இந்த வார்த்தை, ஏன் உன் குடும்பம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை அற்பமாய் பேசியிருக்கலாம். உனக்கு இப்படி ஒரு பிள்ளையா? உன் பிள்ளை விளங்குமா? உன் பிள்ளை என்றைக்கு திருந்தும்? உன் பிள்ளையை குறித்து உனக்கு கவலை இல்லையோ என்று சொல்லி உங்களிடமே வேதனைப்படுத்தி உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளையை உங்கள் சொந்தம் ஆகாது என்று தள்ளியிருக்கலாம். இல்லையேல் உங்கள் தெருவு ஆகாது என்று தள்ளியிருக்கலாம். இல்லையேல் உங்களையே ஆகாது என்று உங்கள் சொந்தங்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம். இவமெல்லாம் வேண்டாம், இவன் லாயக்கப்பட மாட்டான், நம்ம குடும்பத்துக்கு இது சரியில்லை, இவனுடைய போக்கு சரியில்லை, இவன் எடுத்த தொழில் சரியில்லை, இவன் செய்கிற வேலை சரியில்லை என்று சொல்லி ஏதோ ஒன்றை குறித்து உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். என் அன்பு தேவஜனமே, தெய்வம் ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் காண்கிறவர். வேதம் சொல்லுகிறது மனுஷர் பார்க்கிற விதமாய் அவர் நம்மை பார்ப்பதில்லையாம். மனிதனிடத்தில் நம்மை கேட்டு நமக்கு நியாயம் செய்கிற தெய்வம் இந்த இயேசு தெய்வம் அல்ல. அவருடைய சட்டத்தின்படி தான், அவருடைய நீதியின்படி தான் நமக்கு நியாயம் தீர்ப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எங்கே நான் சொன்னேன், ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று. ஐயா, என் ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று நான் முதலாவது ஒரு நபரை உலக பிரகாரமாய் காண்பித்து கொடுக்கிறேன். கண்டுபிடிப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற தாமஸ் ஆல்வா எடிசன், இப்படித்தானே அவரை குறித்து அவருடைய சரித்திரம் சொல்கிறது. அவர் பள்ளிக்கூடத்துக்கு தன்னுடைய சிறுவனாய் இருக்கும்போது பள்ளிக்கு சென்ற பொழுது கொஞ்ச நாள் போயிருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து
அங்கே ஒரு லெட்டர் அந்த பையனிடத்தில் கொடுத்து, இதை உன் தாய் இருந்த இடத்திலே கொண்டு போய் கொடு என்று சொல்லியிருக்கிறார்கள். தாயினிடத்தில் கொண்டு போய் அருமையான எடிசன் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். கண்டுபிடிப்புகளின் தந்தை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். அந்த தாய் பார்த்து இரவெல்லாம் அழுதிருக்கிறாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அழுதிருக்கிறாள். மறுநாள் இருந்து, தம்பி, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், உனக்கு நானே டீச்சராக இருக்கிறேன், உனக்கு நானே சொல்லித்தருகிறேன் என்று சொல்லி அவளுடைய தாய் அருமையான அந்த எடிசனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். நாளானது ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளாய் கண்டுபிடித்தார். பெரிய பெரிய உயரிய விருதுகள் வாங்கினார். ஒரு நாள் அந்த லெட்டரை, தாயார் அந்த லெட்டரை பத்திரப்படுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள். இவர் பார்க்க நேரிட்டது. அதில் எழுதியிருக்கிறது, உங்கள் மகன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், தயவு செய்து இவனை நீ பள்ளிக்கு அனுப்பாதே, இனி இவன் பள்ளிக்கு வரக்கூடாது என்று இருந்ததாம். என் அன்பு தேவஜனமே, ஒரு கல்வி ஸ்தாபனம் ஒரு டீச்சர் ஒதுக்கியிருந்தார். ஒரு டீச்சர், இவனுக்கு எல்லாம் லாயக்கில்ல, படிப்பு ஏறாது, இனி வராதுன்னு சொல்ல. அவர்தான் கண்டுபிடிப்புகளின் தந்தை. எல்லா கண்டுபிடிப்புகளும் அவரை சார்ந்தே இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் அப்படித்தான் சொல்லுகிறதா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உருவாக்குகிறவர். ஆமேன் சொல்லுங்களேன். அவரே நம்மை உருவாக்கினவர், இன்னமும் உருவாக்க வல்லமை உள்ள தெய்வம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் உருவாக்குகிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் தள்ளாதவருமாக தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று யாக்கோபு 1:5 சொல்லுகிறது. ஆம், நீங்கள் ஒருவேளை உங்கள் மகனையும் இப்படி சொல்லிவிட்டார்களோ, ஒருவேளை நடந்து முடிந்த தேர்வில் உன் மகன் தோற்று போய்விட்டாரோ, உன் மகள் தோற்று போய்விட்டார்களோ, பயப்படாதிருங்கள். என் அன்பு தேவஜனமே, கொஞ்ச நாளைக்கு முன்னதால் ஒரு வாசகத்தை வாசித்தேன். பாஸானா ஒரு நிறுவனத்துக்கு தொழிலாளி வருகிறான், பெயிலானா அந்த சமூகத்துக்கு ஒரு முதலாளி வருகிறான் என்று. ஆம், என் அன்பு தேவஜனமே, ஊரார் ஒதுக்கலாம், சொந்தங்கள் ஒதுக்கலாம், நீ ஞானமற்றவன் என்று சொல்லலாம், இருக்கட்டும். ஞானமற்றவனை உருவாக்க வல்லமையுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஞானமில்லாத உன் மகளை உருவாக்க வல்லமையுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அம்மா, இருக்கிறார் ஐயா. அவர் உருவாக்குகிறவர். இல்லாததையிலிருந்து இல்லாத ஒன்றும் இல்லாத பொழுதே உருவாக்கின தெய்வம் ஏன் உங்களை உருவாக்க முடியாது? அவரால் ஆகும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லையாம். அந்த தெய்வன் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். என்னோடு திருப்புவீர்களா? நான் முதலாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஒரு நபர் இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாய் சொல்கிறது. அங்கே எப்தா என்ற ஒரு, இந்த நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன், அங்கே ஒரு எப்தா என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த எப்தா யார் என்றால் முதல் தாரத்து பிள்ளை. அந்த எப்தாவின் தந்தைக்கு 2 தாரங்கள் இருக்கிறது. எப்தா முதலாம் தாரத்து பிள்ளை. இளைய தாரத்து பிள்ளை சொல்லுகிறது, உன்னால் எனக்கு அவமானம் என்று. உன் தாய் ஒரு பரஸ்திரி, உன் தாய் ஒரு வேசி, நீ ஒரு வேசியின் மகன் என்று சொல்லி அவனை ஏளனமாய் பேசுகிறது. பேசி நான் நினைப்பேன் அடிக்கடி, இந்த எப்தாவை அவருடைய தம்பிகள் தங்கைகள் தெருவுக்கு போகும்போது வேதம் சொல்கிறது, எப்தா ஒரு பராக்கிரமசாலி, அவர் ஒரு நல்ல ஒரு மனிதனாய் பராக்கிரமசாலியாய் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த பராக்கிரமசாலியின் அந்த நல்ல மனிதனின் தங்கை தம்பி என்று சொல்லப்படுவதற்கு வெட்கப்பட்டார்கள். உடைய சொந்த தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டது மாத்திரமல்ல, எப்தாவை ஊரை விட்டு விரட்டுகிறார்கள். நீ இங்கே இருக்காத, தயவு செய்து இதை விட்டு போயிரு, உன்னால் எனக்கு அவமானமாக இருக்கு. போன வாரம் அந்த பட்டணத்துக்கு போனேன், அவன் சொல்லுதான், நீ எப்தாவின் தம்பியான்னு கேட்டுட்டான். அப்பமே எனக்கு செத்துடலாம் போல இருந்துச்சு.
நான் என்ன செய்யன்னு சொல்லி தெரியாமல் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருப்பா. இன்னொருத்தி ஒருவேளை தங்கை சொல்லியிருக்கலாம், அண்ணே நான் போனவர் அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன்னா அங்கே இவனுக்கு தெரிஞ்சவன் போலுக்காவே அவன் கேட்டுட்டான் பாரு ஒரு கேள்வி, நீ எப்தாவுக்கு தங்கச்சி ஆன்னு கேட்டுட்டான். இப்படியே மனம் மடிவாக்கி அவரை அந்த தேசத்தில் இராமல் துரத்தி விட்டார்கள். இளையதாரத்து பிள்ளை. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வேளை இப்படி நடக்கிறதோ என் சகோதரனே, உன்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள், உங்கள் மூலமாய் நன்மைகளை பெற்றவர்கள், உங்கள் மூலமாய் சுகமாய் வாழ்கிறவர்கள் இன்று உங்களை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார்களோ, உங்களை பார்த்து நீ எனக்கு சொந்தமாய் இருப்பது எனக்கு வெட்கமாய் இருக்கிறது, நீ எனக்கு அண்ணனாய் இருப்பது எனக்கு வெட்கமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ, பயப்படாதிருங்கள். யாரிடம் சொல்வோம்? இன்றைக்கு அநேக இடத்தில் புலம்போதுண்டு, ஐயா நான் தான் குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை, எனக்கு பின்பு 3 தங்கைகள் தம்பிகள் 2 தம்பிகள் தங்கைகள் இருந்தார்கள், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் படிப்பை பாதியிலே விட்டு என் குடும்பம் வறுமையில் இருந்ததினாலே நான் வேலைக்கு சென்று என் தம்பிகளை என் தங்கைகளை படிக்க வைத்தேன் ஐயா. நான் பெரிதாய் படிக்கவில்லை, என்னுடைய வருமானத்தில் என் தம்பி தங்கைகள் படித்தார்கள், அவர்களுக்காக நான் வேலை செய்தேன், இரவு பகலாய் வேலை செய்தேன். ஆனால் இன்றோ என் தம்பியும் என்னை மதிப்பதில்லை, என் சொந்தங்களும் என்னை மதிப்பதில்லை. ஏனென்றால் என் தம்பி படித்து விட்டாராம், என் தங்கையை நான் நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன், அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களாம், அதனால் என்னை மதிப்பதில்லை, என் பிள்ளைகளை மதிப்பதில்லை என்று சொல்லி புலம்புவார்கள். உண்மையும் இதுதான் ஐயா, அப்படித்தானே ஐயா, உண்மையும் அதுதானே. மூத்ததாய் பிறந்தவர்கள் தன்னுடைய எத்தனையோ காரியங்களை தியாகம் செய்து தன் தம்பியை தங்கையை வளர்க்கதற்கு படிக்க வைப்பதற்கு இழப்பார்கள். ஆனால் படித்து முடிந்து சொல்லுவான், அந்த தம்பி எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் ஒரு முட்டாள், அவனுக்கு என்ன இருக்கு, என்னை கேள் என்று சொல்லுவான். அன்றைக்கு இதைத்தான் அந்த எப்தாவுக்கு செய்தார்கள். எப்தா மனம் கசந்து, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சிலர் ஒருவேளை நீங்களும் உங்கள் சொந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ சென்றிருக்கலாம். நான் சொல்லுவேன், இந்த எப்தாவை நினைத்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் வேதாகமம் இருக்கிறதா? தயவு செய்து இந்த வேதாகமத்தை ஒன்றை வாங்குங்கள். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். எவர்கள் தள்ளினார்களோ அவர்களும் அவர்கள் ஊர் தலைவர்கள், அங்கே இருக்கிற பிரசிடண்ட் எல்லாரும் போய் நல்லா இருப்ப வந்திருப்பா. அவர் சொல்றார், நீ எல்லாம் என்னை விரட்டி விட்ட, இல்லை நீ இப்போ அவன் குடும்பத்துக்கு மாத்திரம் தலைவன் கிடையாது, ஊருக்கே நீதான் தலைவர், என் தேசத்துக்கே நீதான் தலைவர், உன்னை இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், தயவு செய்து வந்துரு வா என்று கூப்பிட்டார்கள். அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் அம்மா, இன்றைக்கும் இருக்கிறார் ஐயா, இருக்கிறார். ஆம், திரும்ப வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவரை ஒரு குடும்பம் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, கோத்திரமே ஏற்றுக்கொண்டது. அத்தனை பேருக்கும் தலைவராய் வந்தார் ஐயா. நியாயாதிபதிகள் 11:11 சொல்லுகிறது, தன் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் சொல்வாரா. இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே வைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ? உங்கள் இருதயமே உங்களுக்கு துணையாக இருப்பது போல இரவெல்லாம் யாருக்கும் தெரியாது என்று, ஐயோ என் தாய் இப்படி பேசிவிட்டார்களே, என் சகோதரர் இப்படி பேசிவிட்டானே, என் சகோதரி இப்படி பேசிவிட்டாளே, என் சொந்தம் என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டதே. ஒருவேளை நீ ஏழ்மையாக இருப்பதினாலும் உங்களை ஒதுக்கி விட்டார்களோ? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உங்கள் நியாயத்தை ஒரு நாள் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் இவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இவர் நியாயத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், பழையதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்ல மறந்துடும். என்ன தேவன் தருகிற பெரிய ஆசீர்வாதத்தாலே நன்மையினாலே ஒருவேளை நீங்கள் மறந்து போகலாம். ஆனால் என் ஆண்டவர் தேவன் உங்களை மறக்காதவர் சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவரை விட மாட்டேன்,
அவனை விடலை பார்த்தியா? ஒருவேளை நீங்கள் நான் சொன்னது போல தகப்பனால் சொந்த குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு ஊரை விட்டு ஓடியும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து இன்றைக்கு நன்றாய்த்தானே வைத்திருக்கிறார். இன்றைக்கு அத்தனை பேரும் உங்கள் சொந்தங்கள் உங்கள் பெயரை போட்டு பத்திரிகை அடிக்க வைத்திருக்கிறாரே. பிரபல தொழிலதிபர், எங்களுடைய மூத்த சகோதரர், எங்கள் குடும்ப தலைவர் என்று அந்த குடும்பம் தானே உங்களை விரட்டுனுச்சு. என்னான்றவங்களோடு பேசுவாராக தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பாராதவர் அல்ல, பார்க்கிறவர் தெய்வம். ஒதுக்கப்பட்டவர்களையும் நீதி நியாயம் செய்ய தவறியவர்களுக்கும் தேவன் நீதி நியாயம் செய்வார். ஜனங்கள் தவறலாம், ஆம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் சாமுவேல் என்று ஒரு மனிதன் இருக்கிறார். ஆம், அந்த சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு 1 சாமுவேல் புத்தகம் அவர் ஒரு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அந்த சாமுவேல் வருகிறார். வந்து ஒரு குடும்பத்தை பார்த்து கூப்பிடுகிறார். இங்கே வா, இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வாரேன். எதற்கு ஐயா? நான் வாரேன், இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஒருவனை ராஜாவாக்க போகிறேன். ஈசா என்று ஒரு குடும்ப தலைவரிடத்தில் ஈசாயை பார்த்து சாமுவேல் ஐயா சொல்கிறார், இன்றைக்கு உன் குடும்பத்தில் ஒருவனை நான் ராஜாவாக்குவேன் என்று. அவ்வளோதான் சந்தோஷம் ஈசாய்க்கு. ஏன் குடும்பத்தில் ஒருத்தர் ராஜா? அட்டேங்க அப்பா, என்ன சந்தோஷம் இருந்திருக்கும். அப்படி தானே? வேற ஒன்றும் இல்லையா? ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டதென்றால் அவனுக்கு இருக்கிற ஒரு பெருமை, அவனுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் எவ்வளவா இருக்கும் தெரியுமா? அந்த வேலைக்கு போன பிறகு அவன் இவரை கவனிக்க மாட்டான், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்படி தானே? அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவர் அந்த நல்ல வேலைக்கு போயிடுவார், இவரை கவனிக்க மாட்டார். இவருக்கு ஏதோ மாதம் சில நல்ல உள்ளங்கள் பணம் அனுப்பும், அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். கவனியாமல் போனவர்கள் அநேகர். ஆனால் இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிற சந்தோஷம், என் மகனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அந்த மாவட்டத்தில் இந்த வாத்தியார் வேலை கிடைச்சிருச்சு, இந்த போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு, இந்த அதிகாரி வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு சந்தோஷமாயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஈசாய்க்கு சந்தோஷம். ஆமாம், என் பிள்ளைய பார்த்து ராஜாவாக்க போகிறோம்னு சாமுவேல் ஐயா சொல்லிட்டாரு. என் பிள்ளை ராஜா. ஆனால் யார் ராஜா? வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஈசாய்க்கு 8 பிள்ளைகள். ஒருவேளை புதிதாய் சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். அந்த ஈசா என்ற தகப்பனுக்கு 8 ஆண் பிள்ளைகள் இருக்கிறது. இவர் சூஸ் பண்ணினார் 7 பேரில். 7 பேர்லேயும் 2 பேரை ஸ்பெஷலாக சூஸ் பண்ணுகிறார். இவங்க தான் ஆள் தோரணை எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, எத்தனை டிகிரி வச்சுருக்கிறான், எத்தனை பட்டம் வச்சுருக்கிறான், அப்படி தானே எல்லாம் வச்சுருக்கான். இவன் தான் சரியான ஆளுன்னு சொல்லி இவரை நியமித்து கொண்டார். இவரை நியமித்து சந்தோஷமாக இருக்கிறார். சாமுவேல் ஐயா வருகிறார். எனக்கு பிடிச்ச மகன் இவன் தான் ராஜாவாகணும், அப்படி தானே எனக்கு சொல்லுவதுண்டு. எனக்கு பிடிச்ச மகன் இவன்னு சொல்லி ஒருவேளை தகப்பன் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தால் ஒருவனோடு சேர்ந்து கொண்டு மற்றவர்களை ஒதுக்குவது இப்பவும் இயல்பு. ஆனால் யாரை ஒதுக்கினானோ அந்த பிள்ளை தான் கடைசியில் சாப்பாடு போடும், அப்படி தானே? அந்த பிள்ளை தான் கடைசி நாட்களில் அவரை கவனிக்கும். இவர் தங்கமாய் தாங்கினவன் ஒரு நாள் ஓடிவிடுவான். அதே போல் அன்றைக்கு ஈசாயையா தாங்கி தடித்து வச்சிருந்த அந்த 7 பேரையும் அருமையான சாமுவேல் ஐயா பார்க்கிறார். முதலாவது ஒருத்தனுடைய முகத்தை பார்க்கிறார். பார்த்ததும் பாருங்களேன், எலியாப்பை பார்த்த உடனே சாமுவேல் ஐயாவுக்கே பாருங்களேன், ஆமாம் அவரே நினைக்கிறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படும் இவராக்கும்.
எலியாப்பை பார்த்து நினைக்கிறார், அவர் இருக்கிற வெயிட், அவர் இருக்கிற அந்த தோரணை கம்பீரத்தெல்லாம் பார்த்து, என் பாசத்தில் சொல்லப்போன அந்த சட்டி பெட்டியெல்லாம் பார்த்து, ஆமாம் இவராயிருக்குமோன்னு நினைக்கிறாரு. வேதம் சொல்கிறது, என் எஜமான் இயேசு மகாராஜன் சொல்கிறார், 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் மனுஷர் பார்க்கிறபடி பாரேன் என்று. என் அன்பு தேவஜனமே, தேவன் முகத்தை பார்த்து ஏமாறுகிற தெய்வம் இல்லை. நம்ம அப்படி கோபமாக வச்சுருந்தாப்புல, அப்படி துக்கமாக வச்சுருந்தாப்புல நம்மளை பார்த்து ஏமாந்து போக மாட்டார். வேதத்தில் இங்கே பார்க்கிறோம், 7 பேரையும் பார்க்கிறார். 7 பேரும் இல்லை, ஆனால் இன்றைக்கு இந்த வீட்டிலே தேவன் ஒருவரை அபிஷேகம் பண்ணுவேன் என்று தேவன் சாமுவேல் ஐயாவுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஈசாயை பார்க்கிறார், என்னையா இன்றைக்கு தேவன் உன் வீட்டிலே ஒருவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னாரே, யார் அந்த மகன்? ஒருவரையும் காணேனே, தேவன் சொல்லவில்லையே எனக்கு என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இன்னொருத்தர் இருக்கிறாயா, அவன் லாயக்கு இல்லை, அவன் இவங்களை மாதிரி யுத்த கலைகளை கற்கவில்லை, இவன் இவங்களை போல ஆள் திடகாத்திரமா இல்லை, அவன் ஒரு வாலிப பையன், அவன் லாயங்கியம் பேச்சையே கேட்க மாட்டான், சும்மா அப்படி ஏசு ஏசு தோத்திரம் அலையும். அதைத்தான் நான் இன்னைக்கு நீங்கள் வாரியன்னு தெரிஞ்சதும் இவன் தான் முதல்ல ஆடு மாடு மாற்றிக்கிட்டு இருந்தான், நான் அவனை பற்றி விட்டுட்டேன். ஆமாம், அவனை பற்றி விட்டான், அவங்க லாயக்கப்பட மாட்டான், அவனெல்லாம் நல்லவங்கிட்ட கூட்டு போகலாமா சொல்லுதாங்களோ? சகோதரனே, உன்னையும் சொல்லுதாங்களோ? நீ எல்லாம் அந்த இடத்துக்கு வராத, உன்னால் எனக்கு அவமானம்னு சொல்லி சொல்கிறாங்களோ? எனக்கு அருமையான சகோதரியே, கர்த்தரோடு பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறார் சாமுவேல் ஐயாவை பார்த்து, இவருக்கு இன்னொரு மகன் இருக்கிறான், அவன் வரும் வரை நீ காத்திரு என்று. உடனே சொல்லுகிறார் ஈசாயை பார்த்து, சாமுவேல் ஐயா, இன்னொரு நபர் இங்கே, அவனை வர சொல், அவர் வரும் வரை நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொன்னார். என் அன்பு தேவஜனமே, நீயும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இதுவரை ஏமாற்றத்தையும் தோல்வியும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயோ? இதுவரை இந்த நாள் வரை இந்த நேரம் வரை உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றமும் தோல்வியுமோ? நான் சொல்கிறேன், அது இன்றோடு முடிய இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஐயா, ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அன்றைக்கி அந்த மகனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தகப்பன் சொன்னார், நீ இங்கே வராத போயிரு அப்படின்னு. இன்றைக்கு அதைத்தான் சொல்லியிருக்கிறார்களோ? எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை சொல்லுவேன், உன் சொந்த குடும்பத்து திருமண நிகழ்ச்சிக்கு உன்னை வராதே என்று சொல்லியிருக்கிறார்கள். நீ வராத, நீ வந்த எங்களுக்கு அவமானம்னு சொல்லியிருக்காங்க. நீ அழுது கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய சொந்த முனை ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தான் அழைக்கவில்லை. உன்னால் துக்கம் தாணாமல் நீ அழுது கொண்டு இருக்கிறாய். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எனக்கு அருமையான சகோதரியே, நான் மறுபடியும் சொல்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு காண்பிப்பதை சொல்லுவேன். நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மறப்பதில்லை என்று. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம் உங்களை மறப்பதில்லையாம். சீக்கிரத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். எந்த இடத்தில் வைக்கப்பட்டீர்களோ, எவர்கள் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் முன்னால் தேவன் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உன் சத்துரு நீ உயர்ந்திருப்பதை காணாமல் போக மாட்டான். உன்னை அவமானப்படுத்தினவர்கள், வெட்கப்படுத்தினவர்கள் தேவன் உங்களை உயர்த்தினதை பாராமல் போக முடியாது. சொன்னது போல அவர்கள் பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வந்து அப்பத்துக்கு நிற்கிறதை நீ காண்பாய் என்று வேதத்திலே சொன்னது போல அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கிற முதலாளியை நீ பெற்றெடுப்பாய். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற இடத்துல தேவன் உங்களை வைத்திருப்பார். கலங்காதீர்கள். எப்தாவை போல, இது சாமுவேலை போல எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்கள். மனிதனிடத்தில் அல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலும் கர்த்தரிடத்திலுமே நீங்கள் ஒப்புவீங்கள். முதலாவது ஒரு நபரை சொன்னேன், எப்தாவை. அவர் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் சொல்லுவாராம் தன்னுடைய காரியங்களை. ரெண்டாவது சொன்னேன், சாமுவேலை.
அவர் எல்லா நேரங்களும் துதி சோதனைகளை ஏறெடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு அல்ல, ஒரு கோத்திரத்துக்கு அல்ல, தேசத்துக்கு, இந்த தேசத்துக்கு ராஜாவாய் மாற்றினார். அந்த ராஜாதி ராஜாவாய் மாற்றின தெய்வம் யுக யுகமாய் அநேகமாய் ஒவ்வொரு தலைமுறையும் தாவீதின் வம்சத்தில் தான் ராஜாவை கொண்டு வந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கும் அதை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபை முழங்கள் பரலோக பிதாவை, யார் யார் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ, சின்ன தவறுக்காக, அறியாமல் செய்த பாவத்திற்காக, தாங்கள் செய்தது என்னவென்றே தெரியாது இருக்கிற வேளையில் இன்னும் செய்யாத குற்றத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனே, இவர்களுடைய கண்ணீர் போதும், இவருடைய வேதனை போதும், இவர்கள் அனுபவித்த பாடுகள் போதும். இவர்கள் தலையை இந்த நாளிலிருந்து நீர் உயர்த்துவீராக. இவர்கள் இன்றைக்கு உயர்த்தப்படட்டுமாப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிந்து பேசுகிற தெய்வம். அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி தம்முடைய பிள்ளைகளுக்காய் வழக்காடுகிற தெய்வம். அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி தம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பு வைத்து அவர்களுக்காய் இறங்கி வந்து அவமானங்களையும் துக்கங்களையும் சுமந்த தெய்வம் என்று வேதத்திலே நான் பார்க்கிறேனே. இன்றைக்கு அதை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லும். பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கேன் என்று சொல்லும். இன்றைக்கு சொல்லும், உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ஜீவாதிபதி ஜீவிக்கிறார் என்று இவர்கள் மூலமாய் இவர்கள் பகுதிகள் முழுவதும் கண்டுகொள்ளட்டும். உம்மை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.